ஐயா தந்தானே அதானே தனாதானே ஐயா தனா ஒரு மார்க் மாறாட்டா மாசியா என்னமா பண்ணப்பா பாட்டு கேட்கலையா? ஆமா, நீ பாடின பாட்டு யாரு கால கேச்சுட்டு குடிச்சியா அப்படின்னு அங்க வரா. உண்மையை கேட்கலையா? யாரு நீ பாடல? உங்க காது செவிடா? ஆமா, என் காது நல்ல கண்ணு செவிடு. அப்புறம் கேட்க சொல்றீங்க. ஐயோ, இதெல்லாம் மட்டும் பொண்ணு வச்சு விட்டு கொடுக்க மாட்டாளுப்பா. வெடிப்பு வருது. ஏங்க சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்க. உங்க சிங்க பல்லு தெரியுது. ஏங்க அப்படி பாக்குறீங்க? கிட்ட வாங்க. என்ன வாடா? நல்லா சொல்லலாம். கண்ணத்துல மறிக்க பாக்குறீங்க. இவங்கள கறிக்கண்டா. ஏங்கற ஒண்ணி ஏங்கற. உங்க அம்மால ஏங்கற, உங்க கறி ஏங்கற, தனிச்சு ஏங்கற. அதுல நீ பெரிய ஆளு சொன்னாங்க. ஆடுங்க என்ன? மடிவேல தன்னாதிக்கு வர சொன்னா முருகா. என்னை வர சொன்னா முருகா. என்ன வர சொன்னா முருகா. என்னை வர சொன்னா முருகா. உங்கள் அடிவான திருமுகத்தை காண வேண்டி முருகா. உங்கள் அடிவான திருமுகத்தை காண வேண்டி முருகா.
ஏன் முருகக்காக பழனி மேல ஆண்டவா ஏன் வெண்டகா ஏன் பன்னி மேல வெண்டகா ஏன் பன்னி மேல முருகா நான் பன்னி கேட்க ஏ முருகா ஏன் முருங்கக்கா கண்ணி விட்டு கொடுங்க அப்படி நேரம் பார்க்க போவாலும் சொன்னா இவலாம் முருங்கக்கா வெண்டைக்கா கத்திரிக்காய் புடலங்கா புறக்கா பொட்ட பாடுபையா நான் போட்டேன் என்ன பேர் சொன்ன அந்த ஓம்பு மாரியாத்தா இப்படி அக்குறமா பேசுறான் இவனை எப்ப கொண்டு போய் எப்படிங்க அந்த தம்பி கேட்ட உடனே உனக்கு அவ்வளவு அர்த்தம் திருத்தமா அந்த வார்த்தை அப்படியே தர மாதிரி அவருக்கு சத்தியமா வந்து சப்பு வந்து சப்பு முருகக்கா கண்டு அதான் யாரோ என் தக்காளி வச்சிருப்பா போய் குடிச்சு வேண்டாம் அதான் ஞாபகம் வந்துருச்சு கரெக்டா நேரத்துக்கு எப்ப கிடைக்குமோன்னு பாக்கலாம் போன பையன் ஊருவரா போறேன் சாரம் இருக்கக்கூடாது வேண்டாம் அங்கத்தாடா விக்குது இவன் கட்டையில போகணும் எப்ப விடிய விடியும் பாக்கலாண்டி அம்மா இப்படி போறதுக்கு அதனாலதான் சாரா குடிக்கிறதா எனக்கு குருமா வராதுக்குது நான் யூடியூப்ல கேட்டு பாக்கலாம் எந்த சருக்கு அடிச்சா குருமா வராது நான் பிறந்து என்ன சுக கண்டு போற்று சுகத்தை கண்டு நான் என்ன சுக கண்டு நான் இந்த பையத்தான் மறந்து குண்டடைய கண்டு நான் இந்த பையத்தான் மறந்து குண்டடைய கண்டு
அந்த அம்மா நடந்த நடவடிக்கை பாத்தியா? 50 வருஷம் இல்ல டேய், அடுத்த பிறவி இல்ல, இன்னும் 50 வருஷம் ஆட்டாலும் சரிதான், நம்மளால ஆராய முடியாது. அந்த அம்மா வந்து பிடிச்சி ஓமனை விட உனக்கு வராதுடா. அம்மா அந்த அம்மாவுக்கு அது இல்ல, அது பூஞ்சாரு எப்படி போக முடியும்? நடை வர நடை வர்ற வணக்கமா, எப்படி வச்சான் அதுக்கு சொன்ன பேசமாடா. அந்த அம்மா நடவடிக்கை பார்த்தா போல் நிக்க அதிராம வாங்க மந்திரியார், வணக்கம். கும்பிட போன தெய்வம் வருவா அனைவருக்கு வந்தனம் தெரிவித்து என்ன ஒரு கிராமம்? உலகங்காத்தான் கிராமம். உலகங்காத்தா புண்ணியசத்திரம் இல்லையா? விடுபா உட்கார். அதை பிடிச்சி ஆடுறதுல கம்மி இருக்கா? புண்ணியசத்தமந்தருடைய அம்மனாகி அகிலாண்ட கோடி பெருமாண்ட அழகி சக்தி ஒன்று சமயம் 16 இருக்கும்படியான அம்மனாகி ஸ்ரீமுத்து மகமாரியம்மனுக்கும் அம்மனுக்கும் அமர்படியா தாய்மார்கள் தந்தைமார்கள் யானைய பெரியோர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் இல்லையா? இன்று இந்த தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு இந்த நாடகத்தை வைத்து இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நல்ல உள்ளத்துக்கும் உனக்கு நாடக ஆசான்களுக்கும் இல்லையா சிறுவன் சிறந்த அந்த சபாவின் பணிவான வணக்கம். வணக்கம். இந்த புவிவாரத்தில் பெண்ணாக பிறந்தால் எப்படி இருக்க வேண்டும்? அவுத்து போட்டிருக்கணும். பொம்பளை தொடக்கூடாதுதான். இதை நீ தொடக்கூடாதுமா? தொடக்கூடாது தான் நானும் இருந்தேன். அப்புறம் அகராஜே பேசுறேன். அகராஜே தம்பி பாப்பா துடுக்க உனக்கு அடக்க இல்லனா கண்ணில மண்ணை நீ போட்டு உன் புடுக்கு பெஞ்சு விடுவா. நீ சரி, நான் செய்யணுமா? இந்த புவி காலத்தில் பிறந்தால் எப்படி தெரியுமா? எப்படியம்மா? காலையில் எழுந்து தன்னுடைய கை காலை சுத்தம் செய்து காலை கடனை முடித்த பின்னால் ஒரு பெண் ஆகப்பட்டவள் தன்னுடைய கணவனுடைய பாதத்தை தொட்டு வணங்கிடுவாள். அவள் ஒரு பதிவிரதையா. இந்த புவிவாரத்தில் பிறந்த பெண்கள் தாய் சிகாமணிகள் எல்லோரும் திருமணம் முடித்த பெண்கள் இல்லையா? காலையில் எழுந்து தன்னுடைய காலை கடன் அந்த காலைக்கடனை முடித்து தன்னுடைய கைகாலெல்லாம் சுத்தம் செய்து தன்னுடைய அருகிலுக்கு விடியான கணவனுடைய பாதத்தை தொட்டு வணங்குவாள். அவள் தான் உலகத்தில் பதிவிரதை என்று பெயர் எடுப்பார். குடியாரனாகட்டும் கூத்தியாக்கலனாகட்டும் யாரா இருந்தா சரி, இந்த மாங்கல்யம் இருக்கிறது இதற்கு உலகத்துக்கு தரக்கூடிய மரியாதை. ஆமா, அருகில் தூங்கக்கூடிய கணவனுடைய பாதத்தை தொட்டு வணங்குவாள். அவள் தான் உலகத்தில் பதிவிரதை என்று பெயர் எடுப்பாள். ஆமா ஆமா, வீட்டுல அப்படி கிடையாதுங்க. காலையிலே எழுந்திருப்பா, வாசல்ல உட்காந்துருப்பா, யாரா குடிகார கம்மியா அப்படின்னு பிடிக்கணும் ஒண்ணு விட்டு ஓடுவா. போயிட்டு பசுமாடு சாணி சேர்த்து போட மாட்டான், அவன் சாணி காய்ச்சி போடுவான். எந்த உலகத்துல நடக்கும்? நான் போராட்டி செய்வான். நீ மண்ணா போக உன்னை தொங்க தூக்கிட்டு ஓட. அப்படி பெண்ணாக பிறந்து அது மட்டும் செய்தால் போதாது. பிறகு ஒரு பெண்ணாக பிறந்தவர் காலையில என்னென்ன கடமை செய்வது தெரியுமா? அதன்றி சொல்லக்கூடிய கார் ராமசன் முத்தம் இருக்கிறது. அந்த காராபசனி முத்தத்தை எடுத்து வந்து காலை கடனை முடித்து கைகால் சுத்தம் செய்து கணவனுடைய பாதத்தை தொட்டு வணங்கி பின்னால் ஒரு அகல பாத்திரத்தை வைத்து கரைத்து கிழக்கு முகமாக திரும்பி 3 கை முத்த தள்ளி தெளிப்பாளா. அவள் பதிவிரதையா. சந்தேகம் என்ன?
சொல்லு. இப்ப சாணம் கரைக்கிறோம். ஆமா. எந்த பக்கம் வேணாலும் போடலாம். 4 திசை 4 பக்கமும் போடலாம். ஆனா நல்லா தெரிந்த பெண்கள் ஆ. கிழக்கு முகமாக திரும்பி 3 கை முத்த தள்ளி தெளிக்கணுமா. ஏன் என்ன காரணம் அது கேட்க? இப்ப வாசப்படி தெற்கு இருக்கலாம் வடக்கு இருக்கலாம். ஆஹா. ஆனா எது இருந்தா சரி ஆ. அந்த பெண்ணா இருக்கக்கூடியவள் அந்த ஆவென்று சொல்லக்கூடிய காராம்பசுடைய முத்தத்தை கரைத்தவுடன் கிழக்கு முகமாக திரும்பி 3 கை முத்த தள்ளி தெளிப்பாளாம். அதான் என்ன காரணம் தெரியல. இப்ப இந்த இரவு நேரங்கள் முடிந்து ஏய். பகற்காலம் என்று சொல்ல வேண்டுமானால் என்ன இருந்தா சொல்ல முடியும். சூரியன் இருந்தா சூரியன் சூரியன் வெளிச்சிருந்தா சூரிய வெப்பம் நடத்தால் தான் ஆமா. பகல் சொல்ல முடியும். ஆமா. இப்போ சூரியனை மறுத்து கொண்டு போய் தெரியுமா? யாருமா? யாரு? கடுமையாக ஆசுரன் என்று சொல்லக்கூடிய நாப்பட்டவன் இப்போ சூரியனை மறுத்து கொண்டிருப்பான். விடியார் காலை இந்த பூலகத்துல பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் ஆகப்பட்டவனும் ஆவென்று சொல்லக்கூடிய காராம்பசன் பெரிய பாத்திரத்தை வைத்து கருத்து கிழக்கே முகமாக திரும்பி 3 கை முத்த தள்ளி தெளித்தால் அந்த கழுமகாசுடைய முகத்தை பட்டு வெட்கமடைந்து மானமடைந்து ஒதுங்கி விடுவான் என்று உலக ஐதீகம். கழுமகாசுரன் அதுக்கு பின்னால் தான் சூரிய வெளிச்சம். இது பூலகத்துல பிறந்த ஒவ்வொரு பெண்மணியும் செய்யக்கூடிய கடமை. சாரா என் பொண்டாட்டி அப்படிலாம் கிடையாது. காலையில அவன் மாடி சாணி போடுறீங்கன்னா அவன் சாணி காய்ச்சி போடுவான். எப்படி அவன் சாணி காய்ச்சி எப்படி கேக்குற? என்ன சாணி காய்ச்சி வடக்கு பக்கம் போடுவான். சீக்கிரம் சுருக்கெட்டு போடா, சீக்கிரம் சுருக்கெட்டு போடுவான். அதனால தாண்டா உன் ஊடு விடியா கிடக்கு கம்மனாடி. என்ன பண்றது? நானும் என் பொண்டாட்டி திரும்பி பாக்குறேன். கேக்குமா போடுன்னு நான் வடக்கம் போறேன் அப்படி இப்படி. சரி இப்படி எல்லாம் இருக்க இந்த புவிவாரத்தை ஏற்றுக்க முடியாம புராணம் என்பது எத்தனை இருக்க தெரியுமா? என்னடா வந்தது? 18 புராணம் கேள்விப்பட்டிருக்கோமா? 18 புராணத்துல எந்த புராணம் பெரிய புராணம், எந்த புராணம் சின்ன புராணம்? சரிடா என்னடா சொன்னது கடை என்ன கேள்வி எனக்கு எல்லாம் தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சவங்களா என்ன எருமட்ட புராணமா எனக்கு பெருசு. டேய் அதுவும் பெரியதுதான். இருக்கிறவங்க தங்கத்தால் பிள்ளையார் செய்யலாம். தங்க பிள்ளையார் இல்லாதவர்கள் ஆவென்று சொல்லக்கூடிய காராம்சுடைய முத்தம் இருக்கிறது. ஆமா. அந்த சாணம் அந்த சாணத்தை எடுத்து ஒரு உள்ளங்கையில பிடித்து அது மீது ஒரு அருகு தும்பை வைத்து அது மீது குங்க வைத்தால் சாணி பிள்ளையார் ஒரு வாரம் ஆனா எருமட்ட பிள்ளையார் அதுவும் பெருசுதான். ஆனா இத்தனை 18 புராணம் உலகத்தின்படியான பெரியோர்கள் இந்த எழுதிய மகான்கள் 18 புராணம் எழுதிருக்காங்க. 18 புராணத்துல எந்த புராணம் பெரிய புராணம், எந்த புராணம் சின்ன புராணம் தெரியாது. மறையாவன் முதத்தோண்டி சிவமூவர் வந்ததால் மற்ற பிராணம் சொல்லுது அயமாதி சத்து தோண்டி சிவமூவர் பிரம்மபுராணம் சொல்லுது நரைக்குள் நாராயணன் தோழி சிவமூவர் வந்ததால் நாரட்டா புராணம் நாட்டுது நக்கண்ணா மூவரை காலி படுத்ததால் அவளுதே மார்க்கண்டியோ உர சத்தி சிவன் சிவன் நாயன் விட்டானதால் உரை கூத பாகவனமோ சர்வமும் விஷ்ணுமயமாகவே உரைக்குதலிங்க புராண கடந்த ஆறுமுக ஆதிமுக கடவுளை கதறதே கந்த புராண இப்படி தண்டு முண்டா கூறு புராணங்கள் கட்டுக்கள் பேசாம என்னது இப்ப என்னன்னு சொன்ன நீ இந்த விளக்கம் சொல்ல வேணாம். எந்த புராணம் பெரிய புராணம், எந்த புராணம் சின்ன புராணம் சொல்ல வேணாம். இப்ப நான் சொன்ன பாரு அது உங்களுடைய செவிக்கு யாருக்கு கேட்கலையா? கெட்டிக்கார சொன்னாதான் அந்த விளக்கமா தெரியுறாங்க. நீ சொல்லு பாப்போம். ஐயா நான் சொன்ன சத்தம் போடாதா சத்தம் போட்டு ஒண்ணுமே கேட்காத அளவுக்கு போயிட்டீங்க. அம்மா நானேம்மா இந்த பசங்க சத்தம் போடுறது சரி கேட்கல. நீங்க ஒரு முறை சொல்லுங்க அப்படி டக்குன்னு நான் சொல்லி போறேன். மறையவன் முதல் தோன்றி சிவன் மூவர் வந்ததால் மச்ச புராணம் சொல்லுது. மாது சத்தி தோன்றி சிவன் மூவர் பெற்றதால் பிரம்ம புராணம் சொல்லுது. நரக்குள் நாராயணன் தோன்றி சிவன் மூவர் பெற்றதால் பிரம்ம புராணம் சொல்லுது. நரக்குள் நாராயணன் தோழி சிவமூவர் வந்ததால் நாரட்டி புராணம் ஆட்டுது. நக்கன்மா மூவரை காலி படுத்ததால் அமிர்தே மார்க்கண்டேயம் உர சத்தி சிவன் சிவன் நாயனன் ஆனதால் உரைக்குதே பாகவதம் ஓகோ சர்வமும் விஷ்ணுமயமாகவே உரைக்குதே லிங்க புராணம் கடகடந்த அறுமுக ஆதிமுக கடவுள் கதறுதே கந்த புராணம் இப்படி தண்டு முண்டா கூறும் புராணங்கள் கட்டுக்கதை என்று கூறலாமே. கட்டுக்காதல் கூறலாமே சொல்லிட்டோம். சொல்லிட்டுங்க இப்பதான் சொன்னேன். கட்டுக்கதைன்னு கூறலாமே சொன்னதை சொல்லிவிட்டேன். முதல்ல சொன்னீங்களா? ஆமா. அந்த வார்த்தை காட்சியா முடிச்சுட்டாரு. கட்டுக்காதல் கூறலாமே. நீ நல்லா பெரிய இப்படி அவரவரும் அந்தந்த புராணத்தை பெரிதென்று பேசி எழுதினாங்க. ஆமா. ஆனா ஈரார் பெரியார் தஞ்சை பாபுதாசர் இவரெல்லாம் யாரு? தமிழ்ச்சங்க புலவர்கள். முன்னமே தமிழ்ச்சங்க புலவர்கள். அப்படி இருக்கிற போது பட்டிமன்றம் போட்டு வாதாடுகிற போது அவனும் அவனுடைய வயிற்று பசிக்காக வேண்டி ஒவ்வொரு புராணத்தை எழுதி போயிட்டான்.
ஆனா இது எந்த புராணம் பெரிய புராணம், எந்த புராணம் சின்ன புராணம்? ஸ்ரீமகாபாரத்தில் இந்த பாஞ்சாலி வனம் என்பது நாடகத்தை நீ பாத்திருக்கியா, நான் பாத்துக்கணும், இவங்க உட்காந்து யாரா பாத்துருக்காங்களா? கிடையாதுங்க. நமக்கு முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை பின்பற்றி நடக்கிறோம். அதை பார்த்து அதானே? ஆமா. இப்படி எல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்கு ஆட்டக்காரன் 5 பேரும் ஊரை ஏமாத்தி எப்படியா வரி சேர்த்து வச்சிருப்பாங்க, பணத்தை புடிங்கிட்டு போலான்னு வரீங்க ஆட்டக்காரன் எல்லாம். ஆமா ஆமா, தப்பு இல்ல. தம்பி புலாச்சியா, ஊரசரா இவன் பேரு அவன் பேரு சொல்ல நம்ம ஆட்டக்காரன் 16 பேரும் ஊர்ல அவங்க வரி சேர்த்து வச்சுக்கிறாங்க பேரு. அந்த காசை புடிக்கிட்டு வந்துக்கிறோம் நாம சத்தியமா. ஆனா வாதம் இருக்கிறாரு பாரு, கீரனூர்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்க வந்துக்கிறாரு. முன்ன ஊரை ஏமாத்தி நீ வாங்குற, ஒன்னு பார்த்து நாங்க ஏமாத்துறோம். கம்மநாட்டி யாராவது என்ன பார்த்து பார்க்க வைப்பாங்களா இந்த மாதிரி சொன்னா? சரி வாங்கய்யா, என்ன இருந்தாலும் ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை, உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லைங்களா? ஆனா உங்க குடும்ப பெருமை, உங்க குடும்ப பெருமை எடுத்து கொடுத்தால் பெருமையா இருக்கும். இருக்க நான் சபைக்கு பிரார்த்தமானே, நான் யார், எந்த நாட்டை சார்ந்தவள், யாருக்கு மனைவி எது தெரியுமா? சரிமே தம்பி புலாச்சி, அம்மா விலக தெரியுமாடா? சொல்லு. கள்ளக்குறிச்சி மாவட்டம், சொல்லு. கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கீரனூர் நகரத்திலே வந்து வரக்கூடிய கோபால் நாடகாசிரியர், நாடக பேராசிரியர் குமார் செல்வனாகிய செந்தில்குமார் நாடகாசிரியர், செந்தில்குமார் நாடக ஆசிரியர், முத்தமிழ் நாடக சபா, முத்தமிழ் நாடக சபாவோட உரிமையாளர். அது மட்டும் கிடையாது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு நாடக கலைக்குழுவிற்கு கலைஞருக்கு கலைஞர்களுக்கு மாவட்ட செயலாளர். இந்த விளக்கம் தெரியும். மாவட்ட செயலாளர் இதெல்லாம் மட்டும் கேட்டேன், என்னுடைய விளக்கம் என்னன்னு கேட்டேன். நாளைக்கு வீட்டுக்கு மாவட்டம் முன்னாடி வந்தால அவர்கிட்ட என்னமோ கிண்டல்லாம் பேசியிருக்கேன், சினிமா பாடலாம் பாடினேன். நான் ஒரே ஒரு விடுகதை சொல்றதுக்கு பதில் மட்டும் சொல்றியா? என்னது கூத்தாடு அவளொருத்தி அவ குடிலுக்காரியும், தன் கொண்டையில பூச்சூடி அவள் ஆட கண்டு, பார்த்தால் அவள் மேலி அது பசலை போல, பார்த்தால் அவள் மேலி அவள் பசலை போல, அந்த பசங்களோட வாதாடுவான் அவள் பெட்டியல்ல, நாங்க பசங்களோட வாதாடுவோம். நாங்க பசங்களோட வாதாடுவோம் அவளோட பெண்டீரல்ல, நாங்க பசங்களோட வாதாடுவோம் அவள் பெண்டீரல்ல. நேற்று வரை அவள் உயிரும் என் உயிர் ஒன்றாய் தானே, நேற்று வரை அவள் உயிரும் என் உயிரும் ஒன்று தானே. என் நித்திரைக்கு முன்பா எடுப்பாள், நான் நிஜமா சொன்னேன். இதுக்கு என்னப்பா பொருள் அது மட்டும் சொல்லிட்டோம். தம்பி சொல்ல தம்பி சின்னமையா எனக்கு தெரியும் சத்தியமா சொல்றப்பா, உண்மையாலுமே நான் அம்மாட்ட சவால் விட்டுக்கிறேன். வாதியார் சொன்னா திரும்பி சொல்லுவேன். ராஜரிச்சேன்னு எனக்கு தெரியும். அம்மா வா வீடு கதை இல்ல உங்க ஆளு ஒரு பின்னாடி எல்லாத்தையும் சொல்லு. காவலாஜனா அவர் ஏன் கூப்பிடுறேன்? மூத்த கட்ட ராஜபந்தருக்கு இந்த இது பாப்பா இப்ப நம்ம சொன்னிச்சு அதுக்கு விடுங்க. அது என்னம்மா தலை இருக்கும் போது வாழை ஆடக்கூடாது, அந்த அம்மா சொன்னாங்கன்னா அவங்களே சொல்லிட்டோம். பெருமை கேளு. பாப்பா பாப்பான்னு பாப்பா பாப்பா பாப்பான்ட்டு பாப்பா பாப்பா என்ன கேளு? தெரியல குடிருக்காரி தன் கொண்டையில பூச்சூடி ஆட கண்டேன், பார்த்தால் அவள் மேலே பசலை போல, நான்கு பசங்களிடம் பெண்டிரல்ல, நேற்று வரை அவளும் இன்னும் ஒன்றாதானே, என் நித்திரைக்கு முன்படுப்பால் சொன்னேன். இதோட விடுதலை உனக்கு தெரியல. ஏமா நான் படுக்க சொன்னா கூட படுக்கிறேன். இந்த பாய்க்கு என்ன பேரு? நான் சொன்ன அத்தனை பொருட்களும் இந்த கோரப்பாயில் அடங்கதான்.
என் இத்தனைக்கு முன்படுப்பால் நான் நிஜமா சொன்னேன். சரிதா? நாம தூக்கத்துக்கு முன்னாடி என்ன படிக்குது? அதான் விடுகதை தெரியலனா நான் முன்ன சொல்லிருப்பேன். படப்பட்ட பாடு நாடு. அம்மா, அந்த சரி, எப்படி உனக்கு தெரியுமா? என்ன விளக்கம் புரியுதாம்மா? சொல்லு. பாஞ்சாலி 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 மட்டும் புரியுதாம்மா? நான் எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், வளர்ந்தீர். எனக்கு கல்யாணம் ஆச்சா? எது தெரியாது. அம்மா, விளக்கமா சொல்லி தெரிஞ்சுக்கம்மா. பாஞ்சால நாட்டையாக தோடராஜ மாசருடைய அவனை செய்து வரும்படியாக தந்தை ஐயா பாஞ்சால மகாராஜா இருக்கின்றார். 300 காலத்திலே விற்குரு ஐயா தாரியாரத்திலே வில்வத்தை பெயர்ந்தார். சரிதான். அப்படி பயன் காலத்திலே ஏய், சோழ தாரியாரை பார்த்து ஆ, ஐயா சோழ தாரியார் தாரியாரே, இந்த வில்வத்தை நான் தேர்த்து பெற்று விட்டேன். ஆனால் உனக்கு வேண்டிய ஆசரமான யாருமா சத்தம் அப்படி தெரிவித்திருந்து தந்தையானவர் வில்வத்தை தேர்த்து பெற்று நாட்டை ஆண்டவர்கள் காலத்தில் காலத்திலே விற்குராய் சோழ தாரியார் அவர் மனைவிக்கும் ஆ, அஸ்பத்தின் வழியாகவே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. ஆஸ்பத்திரியாக சமன்பால் குதிரை. அதுக்கு பால் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற போது பார்த்தா தன்னுடைய தேவியிடத்தை சோனா தாரியார் ஆனா கேளும் பெண்ணு ஏற்கனவே பாண்டான மன்னன் வேண்டிய சர்மான தெரிவித்திருக்கிறார். எதுவும் வேண்டாம், பால் பசுப்பட்டு கொடுத்தால் நம்முடைய குழந்தைக்கு உதவியா இருக்கும் சொல்லி பாண்டா நாட்டு அணிக்கு வந்தார் சோனா தாரியார். அப்படி வருகிற போது பார்த்தா தந்தை ஆகிய பாண்டாள மன்னன் மன்னன் வில்வத்திலே தேர்ச்சி பெற்று நாட்டை ஆண்டு வருகிற காலத்தில் ஒரு குருவென்று பாராமல் சோனா தாரியார் இடுவாரே பேசிவிட பேசிவிட்டார். உடனடியாக துரோணாச்சாரியார் அடே பாஞ்சால மன்னனே, என்னை ஒரு குரு என்று பாராமல் எழுவாக பேசினாயே, இந்த வில்வத்தையை வேற ஒருவன் கற்றுக் கொடுத்து அவனால் உன்னை அவமானம் செய்யாது விட்டால் என்பதை துரோணாச்சாரியார் அப்படி என்று சபதம் எடுத்து வேறு நாட்டிலே ஆகிய வந்து கௌரவாதி என்று சொல்லும்படியான துரியோதனார்களுக்கும் பாண்டு முதலாக ஐவராஜாக்களுக்கும் வில்வத்தையே கற்றுக் கொடுத்து வில் அரங்கேற்ற மேடை நடைபெற போகிறது. அரங்கேற்ற மேடை நடக்க போகிறதா இதெல்லாம் எனக்கு தெரியாது, சொல்லிக்கிட்டாங்க. எங்க அப்பா சொன்ன தெரியும் இல்லையா? அப்படி பார்த்தா ராஜபுத்திரர்கள் ஆனா கேளுங்கள் குருவே, உங்களுக்கு குறுக்காணிக்கு என்ன வேணும் என்று கேட்கிற போது குறுக்காணிக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம், யார் ஒரு பாஞ்சால மன்னனை அடி அடி என்று அடித்து மட விரிவடியாக பாதத்தில் விடுகிறாரோ அதிலே குறுக்காணிக்கு தெரிவித்து விட்டார். யாரு? துரோணாச்சாரியார். சொன்னா துரோணாச்சாரியார். ஆமா, உங்களை பாகத்து பெற்ற உடனடியாகவே அப்படி துரியோதனார்கள் 100 பேர் சென்று தந்தையாகிய பாஞ்சால மன்னனை எதிர்த்து ஆள முடியவில்லை.
அது புறமுதலே காட்டி ஓடி வந்து விட்டாராம். ஆமா. அதுக்கு பின்னால் ஐவர் ராஜாக்கள் என்று வந்தோராகி அர்த்தமகாராஜ் இருக்கின்றார். பாஞ்சாலகரமே சென்று செந்தூர் கெந்தூர் வர்க்கம் செய்து தந்தையாகிய பாஞ்சால மன்னனை அடி அடி என்று அடித்து கடல் விடிவிடியாகவே தேக்கோடி கம்பத்திலே கட்டி வந்து தோணாத்தாரியோட பாகத்திலே விடுத்தார். அப்படி விடுத்த உடனே பார்த்தா துரோணாச்சாரியார் தந்தையாகிய பாஞ்சால மன்னனை துரோணாச்சாரியோட இடதுக்கால் பெருவரினால் என் தந்தையார் அணிந்த பூநூலை அறுத்தெறிந்தார். யாரு? துரோணாச்சாரியார். தந்தையாகிய பாஞ்சாலமன் கோபம் பிரவேசித்து அதே துரோணாச்சாரியாரே, அதே பிராமண பெயரே, என்னை இப்படி அவமானம் செய்தபடினால் உன்னை கொல்வதற்கு ஒரு ஆண் என்ன தேர்கோடி கம்பத்தை கட்டி வந்த ஆடவனுக்கு ஒரு பெண்ணும் பெற்று வருகிறேன் அப்படி என்று பாஞ்சாலகர் சென்று பாஞ்சாலகரிலே யாஸ்தர் உபாயத்தை சொல்லும்படியான ரிஷிமார வரவழைத்து புத்திரகாமி அபிஷேகத்தை புத்திரகாமி அபிஷேகத்திலே யாரால் பிறந்து யாராவது பிறந்த உங்களுக்கு தெரியும். நான் என்னத்தவா கண்டேன் முதல் முறையாக யார் பிறந்தார்? முதன்முறையாகவே புத்திரகாமி அபிஷேகத்திலே என் அண்ணாராகிய துஷ்டத்தை பிறந்தார். இரண்டாவது யார் பிறந்தார் தெரியுமா? நான் இரண்டாவதாக யாகத்திலே யார் பிறந்தா தெரியுமா? இந்த யாகாஜன் என்று சொல்ல முடியாது. நான் பாஞ்சாலி பிறந்தேன். அந்த யாகத்திலே உண்மையாக அண்ணனாகிய துஷ்டதேவமன்னன் அண்ணாராகிய துஷ்டதேவன் இரண்டாவதாக இந்த பாஞ்சாலி யாகஜனியாக பிறந்தேன். அதுக்கு பின்னால் எனக்கு என் கூட ஒரு சிகண்டி பிறந்தேன். அது மட்டும் இல்லாம ஆகாய மார்க்கமா ஒரு சொல்லும் அது மட்டும் இல்லாம ஆணுமில்லா பெண்ணுமில்லா ஒரு செம்பும். ஆமா, இவரெல்லாம் பிறந்தார்கள். நாங்க பிறந்து 4 வருடம் பொழுதுமையாக வளர்ந்து கொண்டு வருகிற போது பாதகனாகிய துரியன் செதுக்கா தெரியுமா? பாதகனான ஐவராஜாக்கள் அரக்கு மாளிகை கட்டி அரக்கு மாளிகைக்குள்ளாக ஐவராஜாக்கள் குடிமுகம் செய்து ஐவராஜாக்கள் அரக்கு மாளிகை இருந்து விட்டார் செய்து 55 தேசத்துக்கு. ஆமா, நான் மங்கை படத்தில் சொல்லக்கூடிய பருவ பக்கமான பெண்ணாகிவிட்டேன். உடனடியாகவே எனக்கு திருமண வயதாகிவிட்டது. ஐவராஜாக்கள் நடைபெறுந்தோர் ஆகிய அர்ஜுன மகாராஜன் தான் எனக்கு மனவாளன். அப்படி இருந்தோம். ஆனா ஐவராஜாக்கள் அரக்கமாரி இறந்து விட்டார்கள் செய்தி உடனடியாகவே தந்தையான பாஞ்சாலம் என்ன செய்தா தெரியுமா? நிபந்தனை சக்கர சொல்லணும் கீழே மஞ்சள் இருக்கிறது வைத்திருப்பார்கள். இதை பார்த்து என் மகனான பாஞ்சாலியை கூட பிறந்தவில்லை வளர்த்து யார் மச்சத்தின் கண்ணை துறக்கின்றாரோ அன்னவருக்கு மகனான பாஞ்சாலியான ஆனா அவர் சொன்னார தவிர அங்க இருக்கும்படியான 55 தேச ராஜாக்கள் பாஞ்சால தேசத்தை தவிர்த்து இருக்கும்படியான ராஜாக்கள் துரியோதனன், சகுனி, சல்லியன், விட்பர், துரோணாச்சாரியார், கிருபன் கிருபாச்சாரி, கிட்டுல துரோணாச்சாரி, 9 குருவிடம், 22 ஆச்சாரியார் எல்லாம் இருக்காங்க. ஆனா எனக்கென்று 22 ஐவராஜாக்கள் நடுவிருந்தோர் ஆகிய அர்ஜுன மகாராஜா வரமாட்டாரா அப்படி என்று கண்விழித்தவனமாக பார்த்தேன். மண்ணை கவிழ்ந்து நின்றேன். யாரும் வரல. அப்போ பிராமணா வடிவத்திலே வந்து ஒரு வயதானவனாக வந்து யாராலும் வளர்க்க முடியாது வெள்ள வளர்த்து மற்ற குறி அறுத்து என்னை கரம் பிடித்தார். ஐவராஜாக்கள் நடுவிருந்தோர் ஆகிய பிராமணா வடிவத்தில் வந்தார். ஆமா,
என்னை கரம் பிடித்த உடனே பார்த்தால் அங்க இருக்கபடியான குறிப்பிரிய உள்ளவரும் இது அர்ஜுனன் ஒரு ஆளை தவிர இந்த வில்ல விளக்க எவன முடியாது, யாராலையும் முடியாது. அப்ப ஐவராஜாக்கள் அரக்கமாக இருந்து போகவில்லை, அப்ப உயிரோடு இருக்கின்றார். அப்படி தீர்மானித்து விட்டார்கள். உடனடியாக பதி ஆய்வு இருக்கின்றார். அவர் சுயரமாக நின்று அர்ஜுனன் என்ற உருவத்தோடு நின்றார் சபையிலே. பிறகு என்னை கரம் பிடித்து மண் குழம்பு விட்டு இருக்கபடியான என் அத்தையாகிய குந்தி தேவிடத்துல என் அழைத்து சென்று அம்மா கனி கொண்டு தெரிவிக்க கனி கொண்டு தெரிவிக்க உடனடியாக எங்க அத்தையாகிய குந்தி தேவிட தெரியுமா கனி என்று மனதில் நினைத்து கனி என்றால் கனி என்றாலும் ஐவராஜாக்களும் பங்கெடுத்துக் கொள்ளும் என்று தெரிவித்து விட்டார். ஆமா தாய் வாக்கோ தெய்வ வாக்கு சொல்வார்கள். என்னுடைய கதி எப்படி முடிந்ததம்மா, இந்த உலகத்தினுடைய பெண்கள் யாருக்குமான பேர்களுக்கும் அந்த அதை போல கதி நேரவே நேராது. என்னை ஒருவர் மணந்து ஒருவர் கடன் பிடித்து இந்த பாவியான பாஞ்சாலி ஐவர் ராஜாக்களுக்கு மனம் வேண்டியம்மா, இந்த உலகத்துல பிறந்த பெண்களுக்கு எத்தனை நாள் கல்யாணம் நடக்கும்? ஆனாரிடு பொண்ணாரிடு ஒரு நாள் தான் கல்யாணம், ஒரு நாள் தான் தாயிடுறது. இந்த பாவியான பாஞ்சாலிக்கு எத்தனை நாள் கல்யாணம் தெரியுமா அம்மா? எனக்கு மட்டும் இந்த உலகத்துல இல்லாத 5 நாள் கல்யாணம் அம்மா. ஆமா எங்காவது ஒரு நாள் உனக்கு மட்டும் எப்படிமா 5 நாள் கல்யாணம்? எங்க பெரிய மாமாவாகி உதவி சிறக்கின்றாரு. ஆமா எங்க நடக்கிறது? என்னை கரம் பிடித்து நேர்முக துரியத்தில் நாடு கேட்கிற போது பாட்டனார் பூர்வீக சொத்து ஆவாரங்காடு பேய்வாழ் நகர் சுடுகாட்டு காட்டினார்கள். அங்கே சென்றோம். அங்கதான் என் கல்யாணம் நடக்குது. முதல் நாள் பெரிய மாமா அவருக்கு தரப்பு இருக்கின்றாரு. அண்ணவருக்கும் இந்த பாஞ்சாலிக்கும் முதல் நாள் கல்யாணம் அம்மா. ஒரு நாள் கல்யாணம். 2ஆம் நாள் கல்யாணம் யார் ஒரு தெரியுமா? கருத்தாய் பெருத்த சரீரம் எடுத்த மதகரி வீமஜன்னுக்கின்றாரு இளைய மாமா. ஆமா அண்ணவருக்கு இந்த பாஞ்சாலிக்கு 2ஆம் நாள் கல்யாணம். 2 நாள் கல்யாணமா? ஆமா. 3ஆம் நாள் யாராலையும் விளக்க முடியாது வெள்ள விளத்து மச்ச குறி அறுத்தாரு அண்ணவருக்கும் அர்ஜுன மகாராஜன். அண்ணவருக்கு இந்த பாஞ்சாலிக்கு 3ஆம் நாள் கல்யாணம். 3 அதுக்கு இளையவரா இருக்கும்படியான நகுலன் இருக்கின்றார். நகுலனுக்கும் எனக்கு 4ஆம் நாள் கல்யாணம். இளைய மன்னரா இருக்கக்கூடிய சகாதேவர் இருக்கின்றாரு. அண்ணவருக்கு பாஞ்சாலிக்கும் 5 நாள் கல்யாணம். ஆனாரிட்டு பொண்ணாரிட்டும் ஒரு நாள் தாலி எடுத்துட்டு கேட்டு உனக்கு 5 நாள் தாலி கட்டிக்கிறாங்களே. ஆமா எனக்கு சந்தேகம் ஆகல. என்னப்பா தாலி 6 பேர்த்து கட்டிட்டாங்களா? ஒரு நான் கம்மனா தான் இருந்தேன். அவர் என் வாய்க்கின்றான். நான் கதையில் தான் போயிட்டு இருக்கிறேன். ஏன் இவன் தாலி எடுத்த ஞாபகம் வருதுன்னா ஒரு தாலி எடுக்கல, இவன் 3 பொண்டாட்டி தாலி எடுத்தவன். ஆமா சாமி உண்மையா 3 பொண்டாட்டி தாலி எடுத்து இப்ப ஒரு பொண்டாட்டி கூட அறுக்க கூட இல்ல. பூரா கம்மிட்டியா? பூரா கம்மி. ஒருத்தர் செல்லம்பட்ட கடலாம், ஒருத்தர் கிணத்து இடித்து சாகடிச்சுட்டான், இன்னொருத்தர் கிட்ட கூட அண்டா வைக்கலாம். அப்படி கேட்கிற உடனே திருமணமாக்கி உடனே என்ன செய்தா தெரியுமா? ராஜா யாகம் என்று சொல்லி உலக 55 ராஜாக்களுக்கும் நிறுவத்தை போக்கினார்கள். யாரு? எங்க பதியாகிமன் ஐவராஜாக்களும். ஆமா. அப்ப துரியோதனாதிகள் 100 பேர் அங்க வந்தார்கள். வருகிறவர்கள் நாங்கள் கற்றிருந்த மாடமாடி கோடத்தை பார்த்து வழி தெரியாமல் அந்த இளைய மைத்துனா இருக்கபடியான துரியோதனுக்கு தவறி கீழே விழுந்து விட்டார்கள். மாளிகை பார்த்து ஆமா கீழே விழுந்தவுடன் நான் உப்பரிக்க மாளிகை நின்று என்னுடைய கூந்தல் இருக்கிறது கூந்தலை உலாத்தி கொண்டிருந்தேன். அப்போ அத கீழே விழுந்தவுடன் கூட பெற்ற பிள்ளைய குடிந்து வர தெரியாதா? அந்த கண்ணன் பெற்றது அத்தனை கூடாக ஒரு குழந்தை விளையாட்டே சொல்லிட்டீங்க. ஆமா இந்த உலகத்துல யாரும் குழந்தை தண்ணி விளையாடுறது இல்லையா?
கொழுந்தனார் என்று நான் விளையாடிய வார்த்தையை விளையாட்டு வார்த்தை விரைவாக கொண்ட துரியோதன மகாராஜன் டில்லி ஆகிய அத்தனை சென்று அவன் மாமனாகிய சகுனியை அழைத்து பார்த்தால் எப்படி அவளை எப்படியாவது சீர்படுத்த வேண்டும் அப்படி தீர்மானித்தான். உடனடியாக அவன் மகனாகிய 8 நட்டுகுமானுக்கு பூணூல் கல்யாணம் என்று சொல்லி அவர் ராஜாக்களை அப்படி வரவேற்று நாங்க எல்லாரும் அப்புறமே சென்று இரவுகளுக்கு கண்ணெடுத்தவனமா இருக்க வேண்டும். சபா மண்டபத்திற்காங்க ஆண்கள்லாம் என்ன எங்க விட்ட போறாங்க தெரியுமா? எங்கள் பெரியத்தை ஆகிய காந்தாரி இடத்துல விட்டார்கள். நான் அந்த சபா மண்டபத்துக்கு போக கூடாது. என்ன காரணம்? அன்றைக்கு நான் வீட்டுக்கு தூரமாகி 3 நாள் மாறுவடா. அங்க மன்னாதி மன்னர்கள் மகுடபடி வேந்தர்கள் ராஜாதிபதிகள் யாரும் இருப்பாங்க. அது இல்லாம ஒரு இளம் பிள்ளை அதற்கு அதாவது லட்சுமணனுக்கு பூணூல் கல்யாணம் சொல்லி ஒரு திருமண விழாக்கள் நடக்கிறது. அந்த இடத்துக்கு நான் மாதவிடா இருக்குவே போக கூடாது. அதனால ஒதுங்கி இருந்தேன். ஆனால் விளையாட்டாக பாசையாட ஆரம்பித்து நாடாட்டம் பண்டு பண்டார குரோஜனை அடுத்த தோற்றாடிய ஆமா தோற்றவர்கள் ஜெயித்தவர்களுக்கு தோற்றவர் அடிமையை சொல்லி இந்த பாஞ்சாலியும் வைத்து ஆடிய உடனே அந்த துரியோதனன் நான் உட்பரிக்கமால் என்று குருடம் பெற்ற பிள்ளையை குடிந்து வர தெரியாதா? அந்த கண்ணம் பெற்றது அத்தனை குருடா வேண்டிய சின்ன இத மனதிலே கவனம் கொண்ட துரியோதனன் தம்பி ஆகிய துச்சாதன் விட்டு காமாட்சன் சொல்லிட்டு கொண்டிருக்கிறது. அந்த சொல்லிட்டு கொள்ளினால் கையிலே கொண்டு நான் அத்தையாக காந்தாடி எடுத்திருக்கிற போது அதே மதனி பாஞ்சாலி பாஞ்சாலி எங்க அண்ணனாகிய துரியோதன மகாராஜன் உன்னை சபைக்கு அடுத்த வருபடி கட்டிருக்கின்றார். அப்படி என்று எனக்கு இதுவாக பேசினான். என்னை வாடி போடி என்று அழைத்தான். அப்பதான் சொன்னேன், ஐயா மட்டும் மருங்கு மரியாதை இல்லாமல் மட்டும் மருங்கு மரியாதை இல்லாமல் பொட்டனத வந்தளத்த புத்தி இல்லாமல் யாரு துச்சாதனை கேக்குறீங்க? ஆமா எனக்கு மைத்துனம் கொழுந்தனார் துரியோதனன் எனக்கு மைத்துனம் என்ன விட கொழுந்தனார். ஏன்னா நான் பெரியவங்களுக்கு வாக்கப்பட்டிருக்கீங்க, இவங்க சின்னவர்கள். நான் கொழுந்தனார் சொல்லிதான் சிரிச்சேன். அதற்காக வேண்டி காமாட்டியன்னு சொல்லிட்டு கோலை கொண்டு வந்து துரியோதன தம்பி ஆகிய துச்சாதனன் வாடிப்பொடி என்று அழைத்தார். மட்டும் மருங்கு மரியாதை இல்லாமல் வந்தடைத்த புத்தி இல்லாமல் தொட்ட முடி உங்கள் அண்ணன் சூந்திருக்கு சபையில் என்னை இட்டு வர சொன்ன விதம் என்ன விஷயம், எதுக்காக கூப்பிடுறீங்க அப்படின்னு வாதங்கள் ஆடினேன். என்னடி வாதம் ஆடுகிற சொல்லி அந்த காமாட்சியை சொட்டு கொள்ளினால் என்னுடைய அழகாக கூந்திருக்கிறது. இந்த கூந்த சிகையிலே மாட்டி என் அழைத்து வந்து சந்திரகாந்தி மேடையிலே நிறுத்தி ராஜாதிபதியில் அவசரமாக வரும் அனந்த குடியா சபையாச்சு கிருபன் கிருபாச்சாரி 22 ஆச்சாரியர் சகுனி சல்லியன் கர்ணன் விட்பர் யாவற்றெல்லாம் முன்னிலே கொண்டு வந்து நான் அந்த சபையில உண்மையாகவே சபையில நின்று விட்டேன். துரியோதனா தம்பியாக இருக்கபடியான துச்சாதனன் அந்த காமாட்சியின் சொல்லிட்டு கொடுக்கிறேன். அந்த சொல்லிட்டு கொள்ளினால் நான் அணிந்திருக்கபடியான சேலையை துகில் உரிய ஆரம்பித்தான். அங்க இருக்கபடியான ராஜாதிபதியை பார்த்த ஐயா மன்னாதி மன்னர்களே மகடமுடி வேந்தர்களே எல்லா ஆணோட பொண்ணோட பிறந்தவர்கள் தானே. இப்படி ஒரு பெண்ணை கொண்டு வந்து சந்திரகாந்தி மேடையில் எடுத்து வைத்து செய்கிறார்கள். இது எழுந்து கேட்க மாட்டீர்களா அப்படின்னு கெஞ்சினேன், கதறினேன், மன்றாடினேன். ஒருவர் கூட எழுந்து கேட்க தகுதி இருந்து விட்டார்கள். ஏனென்றா துரியோதனை ஆக்கிரிக்கு பயந்தவர்கள். ஆமா என்னுடைய பதியாகிய மன்னவரை பார்த்து என்ன தாலி தடுத்த சீமான் ராஜாக்களே என்னை இப்படி துகில் இருக்கிற போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயா அப்படி என்று கதறினேன். ஒருவர் கூட என்னை பார்க்கவே இல்லை. மண்ணை கவர்ந்து விட்டார்கள். மண்ணை கவர்ந்து விட்டார்கள். அதற்கு பின்னால் என்னை துகிலூரி ஆரம்பித்து விட்டார். இதற்கு மேல் இங்க இருக்கக்கூடிய சபையில் உள்ளவர்கள் யாரும் என்னை கேட்ப காப்பாற்றுவதா தெரியாது. அதற்கு பின்னால் எங்க அண்ணன் ஆகிய ஸ்ரீ நமக்கோடி நாராயணமூர்த்தி பார்த்து அண்ணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா வென்று கதறினேன். என்னுடைய மான பறிப்போக போகிறதா இதற்கு மேல் நான் உயிரோடு வாழ்ந்து என்ன பலனடைய அப்படி என்று கதறினேன். அப்பதான் அந்த துச்சாதனுக்கு மாலாதபடினாலும் அவன் இழுக்க சேலை என்னுடைய மேனி இந்த சேலை வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா எங்க அண்ணன் ஆகிய பகவான் எங்க இருந்தாரே தெரியாது.
அங்க இருக்கபடியா ராஜாதிபதி யாருக்கு தெரியல தெரியாது. ஆனால் மலை போல் குவிந்தன சேலை ஆ, என் நடந்து உரியக்கூடிய சேலை ஆமா. ஒரு மலையாக குவிந்தது. ஆமா, ஐயோ, ஆனா என்ன தொட்டு துகிலுண்டானே தவிர என் தொடையான கை பார்த்ததில்லை. என்னை தொட்டு துகிலுண்டானே தவிர என்னுடைய பாதாளகை பார்த்ததே அல்ல. கட்டையால கூட பார்த்ததே அல்ல. பாருடா. களப்புட்டு துட்டான கீழே விழுந்து விட்டான் என்றால் உடனடியாக என்னாரை பார்த்து கதனு என்னன்னு எப்படி கட்ட குழல் விடுத்து கண்ணில்லான் பெற்ற மகன் கற்ற மகன் கட்ட குழல் விடுத்து கண்ணில்லான் பெற்ற மகன் கற்ற மகன் கண்ணில்லானாரு திருதராட்டிகள் திருதராட்டிகள் திருதுமகாராஜன் கண்ணு பிறவி குருடு பிறவி குருடு. ஆமா, ஸ்ரீ வில்லிபுத்திர ஆழ்வார் இந்த செயல்களை எவ்வளவு அருமையா எழுதிருக்காரு பாரு. சொல்லுங்கம்மா. இத சொல்லி நம்ம ஊரெல்லாம் ஒரு வயிறாக காப்பாற்றோம். ஆமா. ஆனா இந்த எழுதிய இந்த மகான்கள் இருக்காங்களே அவங்களுடைய பாதத்தை கழுவுனா கூட நமக்கு புத்தி வராது. புத்தி வராதம்மா. எவ்வளவு அருமையா அந்த வரி. கட்ட குழல் பிடித்து கண்ணில்லான் பெற்ற மகன் பற்றிய துயிலுரிய என்னை பார்த்திருந்தால் பாண்டவர்கள் பார்சபையில் பற்றிய துயிலுரிய பார்த்திருந்தார் பாண்டவர்கள் பார்சபையில் ஒற்றவே தமத்தகிரிய கோவிந்தா என்றழைத்தேன். இந்த குளிர்ந்தானால் என் அத்தையை அகற்றி என் மான ஏறிய காட்டினார். இதெல்லாம் பாரத செயல். பாரத கூத்து வச்சுட்டா பாரத செயல் இல்லையா? அண்ணா அண்ணா என்று கதனுடைய அப்படி துகிலை கொடுத்து என்னுடைய மானத்தை காப்பாற்றாத என் அண்ணன் பகவான். ஆமா. அதற்கு பின்னால் தோற்றவர்கள் ஜெயித்தவருக்கு அடிமை சொல்லி ஆரண்யம் 12 அக்காத ஓராண்டு ஆக 13 கழித்து வந்தால் நார்த்தருவா தெரிவித்தான். நாங்கள் இந்த 13 ஆண்டு கழிக்கிற போது துரியோதனா எப்படியும் நான் 13 ஆண்டு கழித்து நாடு கேட்க போகிறோம். 18 18 பாரத போர் ஏற்படுத்த போகிறார். அந்த 18 சண்டை நடந்து 18 சண்டையிலே குருச்சேத்திர பூமியிலே என் பதியாகிமன கருத்த மேனி பெருத்த சரீரமிடத்த மதகரி வீமாத்துடைய கதையினால் உன்னை அடித்து நீ மல்லாந்த பாவனையாக குறிச்சேத்திர பூமியில கிடக்கிற போது நான் ஆங்கார உருவத்தோடு ஓடி வந்து உடைய நெஞ்சின் மீது அமர்ந்து உடைய நெஞ்சை புலந்து உடைய சரீரத்தில் வரக்கூடிய உதரத்தை எண்ணெயாகும், உடைய பைக்குச்சேலும் எனக்கு சீப்பாகும், உடைய மணிக்குள்ள எனக்கு மலராகும். எடுத்து முடிய வருகின்றோம் இன்று விருத்த கூந்தலகா முடியும். அப்படி சபதம் எடுத்து சென்றோம். 18 18 பாரத போர் முடிந்தன. இன்றைக்கு மாமாவாகிய பெரியவருக்கு மகுடாபிஷேகம் தரித்து இன்றோடு 33 ஆளாகிறது. இப்படிப்பட்ட கஷ்டத்தெல்லாம் மீண்டு இன்றைக்கு சந்தோஷமா இருக்கும். எந்த குறையும் கிடையாது. இப்பதான் உங்களை பாக்குற போது காஞ்சியில காமாட்சி போலவும் மதுரையிலே மீனாட்சி போலவும் காசியிலே விசாலாட்சி போலவும் இவங்க முகம்லாம் பார்த்தா எப்படி தோணுகிறதோ அத போல உங்க முகம் தோணுதமா. ஆனா அதுக்கு முன்ன உனக்கு பார்க்க முடியாமா? ஏப்பா திருச்சி இப்படியா கிடந்த என் வாயால சாப்பிட வாங்காத. என் வாயால சாப்பிட வாங்கின எவனும் விடிஞ்ச சரித்திரமே கிடையாது. தப்பா நினைக்காதமா. பதுபாவியாக துரியோதனை செய்த வஞ்சகத்தனால் இது புடவை மட்டும் இல்ல நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். திருக்கோயிலூர்ல எம்பெருமானா ஜீயர் இருக்கார் பாரு. ஆமா. திருப்பதி ஏழுமலையானுக்கு அடிகளார் ஜீயர். அவர் கையால சங்கு சக்கரம் வச்சுவேன். என் மாவனை இன்னைக்கு படிக்கலாம். இன்னும் 1 மாசம் இல்ல 6 மாசம். நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? அப்படியே அத்தனாசம் குடிச்சு விளையாடுவேன். அம்பு அது அம்பு ஐயா தருமோரு ஐயா தருமோரு ஆனா 5 எலியில ஒரு எலி அம்மா வந்துக்குது. பாஞ்சாலம் திருமகளாகிய பாஞ்சாலி யாகத்தில் பிறந்தவள் வந்த வர சொல்லு. முந்திக்கலாம் நம்ம பொண்டாட்டியா வந்துக்குது போடுற. உனக்கு 3 பொண்டாட்டி இருக்கும்போது எனக்கு ஏமா வாசாமி ஏன் பாதுகாதான் கேட்கலான்னு என்ன கோச்சிக்காதா? இது என்ன இது கொசுவம் என்ன உள்ளு கொஞ்சம் வச்சுருக்க நம்ம வெளியே இது சாத்த கற்றுக்கணுமே. என் பொண்டாட்டி கொஞ்சம் சொல்லி கொடுப்போம். சத்த மாடம் ஒருத்தர் வந்தா அவளுக்காக உனக்கு துப்பிலி இது கேட்குறேன் எனக்கு பாடு.
மன்னருக்கு மன்னராடுகிறார் மாமா உன்னதமாக என்ன உத்தமம் மாமா மாமா எங்கள் மாமன் மாமா சீரா பழுந்தேன் உங்களுடைய பாதத்திற்கு அனைவருடைய வணக்கம். சர்தார், எதற்காக அழைத்தது? என்ன காரணம்? ஓஹோ, 18 ஜானலம் அடித்து பட்டம் தரித்து சந்தோஷமா இருக்கும் தருவாயில எதுக்காக மாமா திடீர்னு அனுப்பிட்டு கேட்கின்றார்? ஆமா, எனக்கு ஒரு ஆவல். சொல்லுங்க. இவ்வளவு நாள் நம்ம இருவருமாகத்தான் சிமாதானத்தில் வந்து வார்த்தையாட கிடையாது. ஆமா, இந்திய நாள் இருவரும் அமர்ந்து சில வார்த்தையாளர் எனக்கு ஒரு ஆவல். இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ஆமா, நான் கூட என்னமோ ஏதான்ட்டு ஓடியாரணும். அங்க வீணத்தங்க கூதடி
வாத்தியாடி கொண்டிருக்கும் தருவாயில உலகத்தை ஒரு நொடி சுற்றி ஒரு முறையான நாரதனுக்கு அல்லவா அங்க வீண சத்தங்க ஏதோ நாரதம் வருவது போல் தெரிகிறது. அவர் வந்தாருன்னா ஏதோ வில்லங்க பண்ணிட்டு நீ ஒரு பக்கமா உட்காந்து நீங்க பாருங்க நான் அப்புறம் வந்து பாக்குறேன். நாராயணா நாராயணா அட நாம நாட்டோ நானே திருவாள சுத்தா இந்த நாரத மகமுனி வந்தாரே தாரே